மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி திமுக சேர்மன் சகுந்தலா தனது ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்தார். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தம்மை இணைத்துக் கொண்டார். அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சி. சர்ச்சைக்குரிய வாசகத்துடன் கூடிய போஸ்டர்களை கோவை புதூர் பகுதியில் ஒட்டிய மர்ம நபர்களால் பரபரப்பு. 100% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் கூறும் விடியா திமுகவினர் அனைத்து வரிகளையும் உயர்த்திவிட்டதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதில் தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை? நாடாளுமன்றத்தில் அனைத்து விவகாரங்களையும் நேரடி ஒளிபரப்பு செய்யும் போது தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகளை ஏன் ஒளிபரப்பு செய்யக்கூடாது எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சிவில் வழக்கில் தலையிட்டு கோவை உதவி காவல் ஆணையர் பொய் வழக்கு போடுவதாக குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரத்துடன் காவல் ஆணையரிடம் புகார். விடியா அரசு அறிவித்த மிக்ஜாம் புயல் நிவாரணம் 6000 ரூபாய் எப்போது கிடைக்கும்? விண்ணப்பித்து 1 மாதம் ஆன நிலையில் 6 லட்சம் பேர் காத்திருப்பு. நாடு முழுவதும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று கடைபிடிப்பு. பெண் குழந்தைகளுக்கு உரிமை வழங்க வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் விழிப்புணர்வு. பெண் குழந்தைகள் நலனில் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசு. தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தை கலைத்து ஓராண்டாகியும் இதுவரை புதிய உறுப்பினர்களை நியமிக்காமல் அலட்சியம். மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் திட்ட மதிப்பீடு கேட்க வந்த அதிமுக எம்எல்ஏவை தடுத்து திமுகவினர் அராஜகம். அதிமுக எம்எல்ஏ அமர்ந்திருந்த இருக்கையை மறைத்து வைத்து சிறுபிள்ளைத்தனத்தின் உச்சத்திற்கு சென்ற திமுகவினர். அரசு கொடுக்கும் வாக்குறுதிகளை 100% நிறைவேற்ற முடியாது என விடியா திமுக ஆட்சியின் லட்சணத்தை பொது வெளியில் போட்டுடைத்த திண்டுக்கல் திமுக எம்பி வேலுச்சாமி. 100% வாக்குறுதிகளை விடியா திமுக அரசு நிறைவேற்றிவிட்டதாக பொய் பிரச்சாரம் செய்து வருவது மீண்டும் நிரூபணம். எந்த பிரச்சனையாலும் 100% நாம் செய்துவிட்டோம் என்று சொல்லவே முடியாது. காரணம், ஒரு குடும்பத்தில் இப்ப 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கிற மாதிரி அந்த 4 பிள்ளைகளுக்கும் நம்ம மனநிறைவாக செய்ய முடியுமா? ஒரு பெற்றோரால் கண்டிப்பாக முடியாது. ஏதோ ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதே போலதான் அரசாங்கம் என்பதும் குறைகள் இருக்கும். பொங்கல் தீபாவளி பண்டிகைக்கு கமிட்டி உறுப்பினர்களுக்கு பணம் வழங்கவில்லை என கூறி திமுகவினரிடையே கோஷ்டி மோதல். கடையநல்லூர் கந்தூரி விழாவில் திமுகவினர் கைகலப்பில் ஈடுபட்டதால் இஸ்லாமியர்கள் முகம் சுழிப்பு. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குறித்து அவதூறு பரப்பி கோவையில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க முயற்சி செய்யும் மர்ம நபர்கள். நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் விடியா அரசின் ஏவல் துறை. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குறித்து அவதூறு பரப்பும் சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தல். அதிமுகவினர் ஒன்று திரண்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. கோவையில் சமூக விரோதிகள் குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டிய காவல் உதவி ஆணையர் ரகுபதி ராஜா. புகாரை முறையாக விசாரிக்காமல் தூங்கிக் கொண்டிருந்த காவல்துறைக்கு கோவை மக்கள் கடும் கண்டனம். திருச்சியில் கருத்தடை செய்யப்பட்ட தெருநாய்கள் குட்டிகளை ஈன்று வரும் அதிசயம். விடியா திமுக ஆட்சியில் நடைபெறும் ஆச்சரியத்தை கண்டு பொதுமக்கள் வியப்பு. ராமநாதபுரம் அருகே பயணிகள் மீது அரசு பேருந்து ஜன்னல் கண்ணாடி உடைந்து விழுந்ததால் பரபரப்பு.
அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் தொடர்ந்து அலட்சியம் காட்டும் விடியா அரசின் போக்குவரத்து துறை. தொடர் விடுமுறையால் ஆம்னி பேருந்துகளை சென்னை நகரில் இருந்தே இயக்க அனுமதி அளிக்க வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அனைத்து ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் தை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். ரங்கா ரங்கா என்று முழங்கியவாறு தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். சாத்தான்குளத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருக்கல்யாண மாதா ஆலயத்தில் தேரோட்டம். வெளி மாநில மக்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. வடலூரில் வள்ளலார் தைப்பூச விழாவை சிறப்பாக கொண்டாடுவது குறித்த ஆலோசனை கூட்டம். திருவிழா குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாமல் காவல்துறையினர் மிச்சர் முந்திரி பருப்பு சாப்பிட்டுவிட்டு சென்ற அவலம். கன்னியாகுமரியில் காங்கிரஸைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவி முறைகேடு செய்வதாக புகார். விடியா திமுகவின் கூட்டணியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களே ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பாய் விரித்து படுத்து உள்ளிருப்பு போராட்டம். புவனகிரி அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபர் மீது புகார். விடியா அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. மணப்பாறை அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய விஏஓ உள்ளிட்ட 2 கைது. விடியா ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சியில் சேதமடைந்து காணப்படும் சமுதாய கூடம் மற்றும் கழிப்பிடத்தினால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம். விடியா அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நூதன போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் எச்சரிக்கை. ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் என்பது குறித்து தேர்தல் ஆணையம் எக்ஸ் வலைதளத்தில் விளக்கம். தலைமை தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் திட்டமிட்டவாறு அதிகாரிகள் தங்கள் பணிகளை செய்து முடிப்பதற்கு மட்டுமே இந்த உத்தேச தேதி குறிப்பிடப்பட்டிருப்பதாக பதிவு. அன்னியூர் அருகே அடிப்படை வசதிகள் கேட்டு ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள். விடியா ஆட்சியில் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக ஆவேசம். பல்லடம் அருகே சாலையில் படுத்து மதுபோதை ஆசாமி அட்டகாசம். விடியா ஆட்சியின் சாதனைகளில் ஒன்றான மதுவினால் விளைந்த கேடு. மெல்பர்னில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி. செர்பிய வீரர் நோவாக் ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேறினார்.